ஓகே, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 4 வகை குறுக்கங்கள் அப்படின்ற ஒரு சாப்டர் பற்றி பார்க்க போகிறோம். 4 வகை குறுக்கங்கள்னால் என்னப்பா? 1 ஐகார குறுக்கம், 2 அவுகார குறுக்கம், 3 மகர குறுக்கம், 4 ஆயுத குறுக்கம். ஸோ இதில் பாருங்கள், குறுக்கம் 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 இந்த மாதிரி குறுக்கம் வந்துருச்சா? குறுக்கம்னு என்னங்க? நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். குறுக்கம் என்றால் குறுகி ஒலித்தல் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ எந்த எழுத்து குறுகி ஒலிக்குது அப்படின்னா, ஐ அப்படின்ற எழுத்து குறுகி ஒலித்தால் ஐகார குறுக்கம், அவு அப்படின்ற எழுத்து குறுகி ஒலித்தால் அவுகார குறுக்கம். அதுவே இம்முன்னு சொல்லக்கூடிய மகர குறுக்கம் பொறுத்த வரைக்கும் இம்மு தான் அதில் பாயிண்ட்டு. இம் அப்படின்ற ஒரு எழுத்தானது தன்னுடைய மாத்திரையிலிருந்து குறைந்தொழித்தால் மகர குறுக்கம். அதே போல தான் ஆயுத குறுக்கம்னா அக்குதன் ஆயுதம் சொல்கிறோம். ஆயுதமும் தன்னுடைய அரை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்தொழித்தால் ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள், நம்ம ஏற்கனவே உயிரெழுத்துக்கள் பார்த்தோமா? உயிரெழுத்துக்களில் குறில்னு பார்த்துருந்தோமா? அடுத்தபடியாக நெடில்னு பார்த்துருந்தோமா? அதே போல் உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12 இருக்குது. குறிலில் மொத்தம் 5 இருக்குது. நெடில் மொத்தம் 7 இருக்குது. கூட்டினா 12ன்னு பார்த்தோமா? ஓகே. அதே போல் மெய் எழுத்துக்கள் பார்த்தோமா? மெய் எழுத்துக்கள்னால ஒன்று தான், அல்லது புள்ளி எழுத்துக்கள் அப்படின்னால ஒன்று தான். இந்த புள்ளி எழுத்துக்கள்னு சொல்லக்கூடிய மெய் எழுத்து மொத்தம் 18 இருக்கா? ஓகே. இந்த உயிரெழுத்துக்களில் நல்லா பார்த்துக்கணும். இந்த நெடில் இருக்குல்ல, உயிரெழுத்துக்களில் நெடில் பொறுத்த வரைக்கும் ஐ ஒரு நெடில் பாருங்கள், அவு ஒரு நெடில். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது இந்த மெய் எழுத்துக்கள்னு சொல்லக்கூடிய இம்மு ஒரு குறுக்கமாக போகுது. சரிங்களா? இதை ஒன்று எடுத்து வச்சுக்கணும். அடுத்தபடியாக அக்கு, இதை ஒன்று எடுத்து வச்சுக்கணும். இப்போ மொத்தம் பாருங்கள், ஐ 1, அவு 2, இம்மு 3, அக்கு 4. ஸோ இந்த 4 வகையான எழுத்துக்கள் தன்னுடைய முழு மாத்திரையிலிருந்து சற்று குறைந்து ஒலிக்கக்கூடிய கால அளவை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? குறுக்கம் என்று அழைக்கின்றோம். புரியுதா தம்பி? சரி, இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒலிக்கும். இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் எழுத்துக்களை குறுக்கங்கள் என்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? சரி, இப்போ முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது ஐகார குறுக்கம். ஐகார குறுக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஐயை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இது முழுமையாக ஒலிக்க எத்தனை மாத்திரை? 2 மாத்திரை தேவை. எத்தனை மாத்திரை? 2 மாத்திரை அளவு ஒலிக்கும். அதே போல் கை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இதுவும் கை அப்படின்னு சொல்லும்பொழுது 2 மாத்திரை அளவு ஒலிக்கும். பையன்னு இருக்கா? பை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒலிக்கவும் 2 மாத்திரை அளவு ஆகும். ஓகேவா? அப்போ கை, ஐ, பை இதெல்லாம் வந்துச்சுன்னா தனியாக ஒலிக்கும் பட்சத்தில் எத்தனை மாத்திரை தேவைப்படும்? 2 மாத்திரை அளவு நீண்டு ஒலிக்கும். 2 மாத்திரை அளவு தேவைப்படும். ஆனால் நல்லா பாருங்கள், இந்த இடத்துல வையம் அப்படின்ற எழுத்தை கவனிங்க, சமையல் அப்படின்ற எழுத்து கவனிங்க, பறவை அப்படின்ற எழுத்து கவனிங்க. ஸோ 3 வார்த்தைகள்லையுமே இதில் பாருங்கள் வை வருதா? வைனது எப்படி பிரிப்பீங்க? இவ்வு கூட்டல் ஐ சேர்த்துனா வை. ஓகேவா? அப்போ வை முதல்ல வந்துருச்சா? சரி, அப்போது ரெண்டாவது கவனிங்க, சமையல். மை பாருங்கள், மை எப்படி பிரிப்பீங்க? இம்மு கூட்டல் ஐ சேர்த்துனா மை. அப்போ ஐ வந்து நடுவில் வந்திருக்கா? அடுத்து பறவை எப்படி பிரிப்பீங்க? இவ்வு கூட்டல் ஐ சேர்த்துனா வை. அப்போது ஐ என்ற ஐகார குறுக்கம் கடைசியில் வந்திருக்கா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐகாரம் அப்படின்ற ஐயை சொல்லின் முதலில் வரும்போது மட்டும்தான் 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். அதே ஐ அப்படின்றது சொல்லின் இடையிலோ இறுதியிலோ வந்துச்சுன்னா 1 மாத்திரை அளவில் தான் ஒலிக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்க? ஐ தனியாக வந்து எத்தனை மாத்திரை? 2 மாத்திரை அளவு ஒலிக்கும். அதே ஐ அப்படின்ற எழுத்துக்கு பின்னாடி ஏதாவது ஒரு வார்த்தை வந்துருச்சு, உதாரணத்துக்கு ஐயப்பன், நானே ஒரு எக்ஸாம்பிள் சும்மா சொல்கிறேன், ஐயப்பன் அப்படின்னு வந்துருச்சுன்னா, இப்போது ஐ முதல்ல வந்துருச்சா? இதுக்கு பேர் 1.5 மாத்திரை அளவு தான் ஐயுடைய வேல்யூ இருக்கும். அடுத்தது இப்போ பாருங்கள், இதுவே ஐ கடைசியில் வருதுன்னு வச்சுக்கோங்க, பறவை வை கடைசியில் வந்துருச்சா? அப்போது ஐ அப்படின்னு நம்ம 2 மாத்திரை அளவு உச்சரித்தோம் இல்லையா? அதே போன்ற உச்சரிப்பு பறவைக்கு வராது. அப்போ இந்த இடத்துல எப்படி வருமா? 1.5 மாத்திரை, 1 மாத்திரை. ஓகேங்களா? அதே போல் சொல்லுக்கு இடையில் பார்த்திங்கன்னா சமையல் எடுத்துக்கிட்டோமா? இங்கே மை வந்திருக்கா? சொல்லுக்கு இடையில் வந்திருக்கா? அப்போது இந்த இடத்துல ஐ அப்படின்ற உச்சரிப்பு வருதா? அப்போ இந்த இடத்துலையும் 1 மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். புரிஞ்சுதா தம்பி? நல்லா பாருங்கள், ஐ தனியாக வந்தால் 2 மாத்திரை, ஐ அப்படின்றத சொல்லின் முதலில் வந்தால் 1.5 மாத்திரை, சொல்லுக்கு இடையில் வந்தாலும் இறுதியில் வந்தாலும் 1 மாத்திரை தான். ஓகேவா? புரிஞ்சுக்கிட்டிங்களா? சரி, நோட்ஸ் எடுத்துக்கலாமா? சரி,
அப்போது இதிலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் எழுதிக்கோங்க. ஓகேவா? அதே போல் பாருங்கள், இப்போது ஐ தனியாக வரும்போது 2 மாத்திரை அளவில் ஒலிக்கும். அதே ஐகாரம் என்பது சொல்லின் முதலில் வரும்பொழுது 1.5 மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கும். எடுத்துக்காட்டு ஐப்பசி. ஓகேங்களா? இந்த ஐ தனியாக வந்துச்சுன்னா 2 மாத்திரை. அதுவே ஐப்பசின்னு ஒரு வார்த்தைக்கு முதல்ல வரும்பொழுது தனது 2 மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை குறைந்து 1.5 மாத்திரை அளவு ஒலிக்கக்கூடியது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், 1 மாத்திரை அளவு, 1.5 மாத்திரை அளவுன்னு சொல்கிறோம். அதுவே ஐகாரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது சொல்லுக்கு இடையிலையோ இறுதியிலையோ வரும்பொழுது தனது 2 மாத்திரையிலிருந்து 1 மாத்திரை அளவு குறைந்து மொத்தமாக ஒலிக்கக்கூடிய அளவு 1 மாத்திரை என்று அழைக்கப்படுகிறது. சொல்லில் இடையில் வரக்கூடிய ஐகாரம் என்றால் பாருங்கள், இடையில் வரக்கூடியதுன்னா விளைச்சல் எடுத்துக்கலாமா? லை வந்து ஐ உச்சரிப்போடு வருதா? அப்போ இதை உச்சரிக்கும் போது ஐக்கான மாத்திரை அளவு 1 தான். மேன்மை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மை விகுதி கடைசி வந்திருக்கா? அப்போது இந்த இடத்துல ஐக்கான ஒரு மாத்திரை அளவு 1 மாத்திரை தான். அப்போது தனியாக வரும்போது 2 மாத்திரை, சொல்லுக்கு முதலில் வந்தால் 1.5 மாத்திரை, சொல்லுக்கு இடையிலோ இறுதியிலோ வரும்போது 1 மாத்திரை. எடுத்துக்காட்டு ஐப்பசி, விளைச்சல், மேன்மை, அல்லது வையம், சமையல், பறவை. ஓகே, சரி, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஔகார குறுக்கம். இந்த ஔகார குறுக்கமும் கிட்டத்தட்ட ஐகார குறுக்கம் மாதிரியே தான். சரிங்களா? இதில் பாருங்கள், ஔ வௌ என ஔகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவு முழுமையாக ஒலிப்பதை நம்ம பார்க்கலாம். அதுவே ஔவையார், வௌவார் என சொல்லும் பொழுது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிப்பதை நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா சொற்களுக்கு முதலில் வரும் பொழுது என்னவா மாறி போயிடும், தனக்குரிய 2 மாத்திரையிலிருந்து என்னவா மாறிடும், குறைந்து 1.5 மாத்திரையாக ஒலிக்கும். நம்ம முன்னாடி ஐகார குறுக்கம் பார்த்தோம் இல்லையா? தனியாக ஐ வந்துச்சுன்னா 2 மாத்திரை. அதுவே ஐப்பசின்ற ஒரு வார்த்தையில் ஐ முதல் எழுத்தாக வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அரை மாத்திரை குறைஞ்சி போய் 1.5 மாத்திரைன்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும் அவு தனியாக வந்த 2 மாத்திரை. ஆனால் ஔவையார்னு ஒரு எழுத்தில் சொல்லுக்கு முன்பாக முதலில் வரும் பொழுது அது 1.5 மாத்திரை. அதே போல் தான் வௌவாலும். சரிங்களா? வௌவாலுக்கும் 1.5 மாத்திரை தான், ஔவையாருக்கும் 1.5 மாத்திரை தான். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு எழுத்துக்கு முன்பாகத்தான் வருமே தவிர சொல்லுக்கு இடையிலையோ இறுதியிலையோ வராது. சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். இதில் பாருங்கள், ஔகாரம் என்ற சொல்லின் இடையிலோ இறுதியிலோ வராது. இது வருமானு கேட்பாங்க. என்ன பண்ணாது, வருமா வராதா? சொல்லுக்கு இடையிலையோ இறுதியிலையோ அவு என்ற ஒரு எழுத்து வருமா? வராது. சரிங்களா? ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரி, அப்போ இந்த ஔகார குறுக்கம் ஈஸி ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு சின்ன டிப்ஸை சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஔ அப்படின்ற எழுத்து தனியாக ஒலித்தால் 2 மாத்திரை, சொல்லிற்கு முதலில் வந்தால் 1.5 மாத்திரை. ஆனால் ஔகாரம் என்ற சொல் ஒரு சொல்லிற்கு இடையிலோ இறுதியிலோ வராது. ஓகே, அப்போது ஔகார குறுக்கம் சொல்லின் முதலில் மட்டுமே வரும். ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஐகார குறுக்கம், அது தனியாகவும் ஒலிக்கும். எங்கே ஒலிக்கும்? ஓர் எழுத்து ஒரு மொழியில் ஒலிக்கும். அப்படி ஒலிச்சதுன்னா அதுக்கு 2 மாத்திரை. சொல்லிற்கு முதலில் வந்தால் 1.5 மாத்திரை, சொல்லிற்கு இடையில் வந்தாலும் இறுதியில் வந்தாலும் 1 மாத்திரை. ஓகே, சரி, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது மகர குறுக்கம். சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? மகர குறுக்கம்னா யாரை பற்றி பார்க்க போகிறோம்? புள்ளி எழுத்துக்களில் வரக்கூடிய இம்மு தான் இங்கே பாயிண்ட்டே. இந்த இம்மு தனியாக வரும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இதுக்கு அரை மாத்திரை அப்படின்னுட்டு. சரிங்களா? சரி, இந்த ஏற்கிறதே அரை மாத்திரை தான். இது எங்கே போய் குறைஞ்சி ஒலிக்க போகுது, எந்த இடத்துல குறைஞ்சி ஒலிக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதில் பாருங்கள், இங்கே உதாரணத்துக்கு அம்மானு கொடுத்துருக்காங்க. பாடம் படித்தான். இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லி பாருங்கள். இந்த வார்த்தைகளில் மகர மெய்யெழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. அதாவது ஏற்கனவே இருந்த அரை மாத்திரை அம்மா அப்படின்ற இடத்துலையும் அரை மாத்திரை தான் இந்த இம்முக்கு. பாடம் படித்தான் இந்த இம்முக்கும் அரை மாத்திரை தான். இதில் ஒன்றும் குறைச்சல் கிடையாது, எந்த ஒரு குறையும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் குறை வருது. அது எங்கன்னா பாருங்கள், வலம் வந்தான். இந்த வார்த்தை நீங்கள் சொல்லி பார்க்கும்போது இம்மு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே வா அப்படின்ற வார்த்தை வந்துருச்சு. அப்போது இம்முக்கான அரை மாத்திரையும் குறைஞ்சி போய் கால் மாத்திரையை ஒலிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்போ வலம் வந்தான் என்பதில் மகர மெய்யெழுத்தை அடுத்து வந்த வகர எழுத்து வருவதால் மகர மெய்யானது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. சரிங்களா? அப்போது வலம் வந்தான் மகர மெய்யெழுத்தோட வகரம் சேரும் பொழுது தனக்குரிய அரை மாத்திரை அளவில் இருந்து குறைந்து கால் மாத்திரை அளவு இம்மு ஒலிக்கிறது.
அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? மகர குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஈஸி தானே? ஓகே, அப்போ இதுக்கான நோட்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும், எடுத்துக்கலாம். நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அம்மா இதிலேருந்து ஆரம்பித்து ஒலிக்கிறது வரைக்கும் எழுதிக்கோங்க. சரி, அப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு மகர குறுக்கம் அப்படின்னா என்ன அப்படின்றது. இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறோம் பாருங்கள். போலும் மருளும் அப்படின்ற வார்த்தையில் போன் மருண் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதுவும் மகர குறுக்கம் தான். சரிங்களா? போலும் அப்படின்ற வார்த்தை போன் அப்படின்னும், மருளும் அப்படின்ற வார்த்தை மருண் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் மகர குறுக்கம். சரிங்களா? சரி, அடுத்து பார்க்கலாம். இதில் ஒரு சின்ன குறிப்பு பாருங்கள். 3 சுழின்னா இம் இப்படி வந்தாலும், 2 சுழியின் இம் இப்படி வந்தாலும் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் மகர குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். மகர குறுக்கம் எந்த மாதிரி இடங்களில் வரும்? 3 சுழி இன்னு ப்ளஸ் இம்மு, 2 சுழி இன்னு ப்ளஸ் இம்மு இப்படி வந்துச்சாவே அதுக்கு பேர் மகர குறுக்கம். இன்னொரு டிப்ஸ் இருக்குது. நிலைமொழி ஏற்றில் இம் ப்ளஸ் வருமொழி முதலில் வா, அதாவது எம்மு ப்ளஸ் வா அப்படின்னு வரக்கூடிய இடங்களில் வந்துச்சுனாவே அதுக்கு பேர் என்னது? மகர குறுக்கமாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு என்ன சொல்லலாம்? எடுத்துக்காட்டு வரும் வண்டி, வரும் வண்டி இது இருக்கா? இந்த இடத்துல இம்முடைய வேல்யூ குறைஞ்சி போயிடும். பார்க்குறீங்களா? இம்மு தனியாக சொல்லி பாருங்கள், அரை மாத்திரை ஒலிக்கும். வரும் வண்டின்னு சொல்லி பாருங்கள், இப்போது இதனுடைய மாத்திரை கால் மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். அப்போது இம்மு வந்துருச்சா, வா வந்துருச்சா? அப்போ இதே மாதிரி தான் இம்மு வா வருங்கின்ற இடத்தில் நாம் இதனால சொல்லுவோம் மகர குறுக்கம் என்று சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ எடுத்துக்காட்டு 1, 2 மற்றும் 3 இதெல்லாம் எழுதிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம்.